வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வீட்ல தீபாவளி பலகாரமா சோமாஸ் தாங்க பண்ண போறேன். அது எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாருங்க. ரவை வச்சிருக்கேன், மைதா மாவு வச்சிருக்கேன், சால்ட் வச்சிருக்கேன், பச்சை பயிறு வச்சிருக்கேன், முந்திரி வச்சிருக்கேன், காஞ்ச திராட்சை வச்சிருக்கேன், ஜீனி வச்சிருக்கேன், ஏலக்காய் தூள் வச்சிருக்கேன், பொட்டுக்கல்லையை பொடிச்சு வச்சிருக்கேன், தேங்காவை திருகி வச்சிருக்கேன். ஒரு பாத்திரத்துல 4 கப்பு மைதா மாவு போட்டுக்கோங்க. 1/2 கிலோ மைதா மாவுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். தண்ணி மட்டும் திட்டமா பார்த்து ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி மாவு ஒன்றா டைட்டாக இருக்கணும். மாவு பாரு, நல்ல மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் நெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். சூடு பண்ணி ஆற வச்சுருக்கேன். சப்பாத்தி பதமும் இல்லை, பூரி பதமும் இல்லை, அதுக்கும் ஒரு படி மேலே இருக்கும். மாவு ஒரு 1/2 ஊற வச்சுக்கோங்க. சோமாஸுக்கு தேவையான பொருள் உள்ளே வைக்கிற பூர்ணத்தெல்லாம் வறுத்துக்கலாம். சிறுபருப்பு 2 ஸ்பூனு. இப்போ முந்திரி போட்டுக்கலாம்ப்பா. இது கூடயே காஞ்ச திராட்சை போட்டுக்கலாம். பொடியை கட் பண்ணி இதில் 1 கப்பு ரவை போட்டுக்கலாம். இதுலேயே 1.5 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு சுடு மட்டும்தான், அவ்வளோதான்ப்பா. சர்க்கரை ரவை ரெண்டும் ஒன்றா வறுத்தாச்சேன். இப்போ தேங்காய் வறுத்துக்கலாம். இது பெரிய தேங்காயில் ஒரு தேங்காய் போடுறேன். தேங்காயில் ஈரம் இருக்கக்கூடாது. 1 வரல் வறுத்தாச்சு. இங்கே பாரு, ரவை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இந்த வறுத்த பொருள்லாம் ஒன்றா கொட்டி கலந்து வச்சுக்கலாங்க. நல்லா கிண்டிப்போம். ஒரு 100 கிராம் பொட்டுக்கல்லை பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுப்போம். 1 ஸ்பூன் ஏலக்காய் போட்டுக்கலாம். சின்னதாக ஸ்பூனில் 1 ஸ்பூன். மாவு எந்த சைஸ் இருக்குன்னு பார்ப்பாங்க பாரு. மாவு எடுத்து இப்படி வச்சு இந்த உள்ளங்கை ஒரு அரக்கு, நம்ம அங்கே பெசில்னா கூட இங்கே பெசிஞ்சுக்கணும். இதுதான் மாலிசு. இப்படி ஆகிடும் மாவு. தண்ணி ஒரு தட்டில் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்படி இந்த சைடு ஒட்டணும் அதுக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த முனையை வந்து லைட்டாக மடிச்சுக்கணும். வச்சுக்கோங்க. மடிச்சுட்டு வேறு இதுதா அது லைட்டாக அப்படியே சுட்டிக்கிட்டே வர்றது, வேற ஒன்றும் இல்லை. இந்த இதத்துக்கு அப்படி வச்சிடணும். இதுதான் கை சோமாஸ். அவ்வளோதாங்க. 1/2 கிலோ மாவுல எத்தனை வந்திருக்கு பாருங்க. இத்தனை பீஸ் எல்லாம் போட்டு வச்சாச்சு. இப்போ எண்ணெய் காய வச்சு பொரிச்சு எடுத்துடலாங்க. பொரிக்கிறத காட்டுறவாங்க. இந்த எண்ணெய் காய வைக்கும்போது ஒரு துண்டு புளியை போட்டு எடுத்துனா எண்ணெய் குடிக்காதுங்க எந்த பொருளும். எண்ணெய் நல்லா அரை சூடு தாங்க இருக்கணும். அரை சூடில் தாங்க மைதா மாவு பொருள்லாம் பொரிச்சு எடுக்கணும். இப்போ அந்த மாதிரி பொரிச்சு எடுத்தால் தான் இளம் சூடில் வேகும். அவ்வளோதாங்க. 1/2 கிலோ மைதா மாவுல 50 சோமாஸ் வந்துருக்குங்க. எப்படி சத்தம் பார்த்தீங்களா? சூப்பரா இருக்கா? நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பார்த்து, சமைச்சு பார்த்து, சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க மக்களே, சோமாஸ் சாப்பிடலாம்.